விஜய் ரசிகை தானே, கல்யாணம் பண்ணிக்குவீங்களான்னு கேட்டாங்க. ஆனா இது உண்மையில லாஜிக்கே எனக்கு புரியலம்மா. கண்டிப்பாங்க சார். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சார் விஜய. எங்க அம்மாலாம், எங்க அம்மா, எங்க அண்ணன் எல்லாருமே வீட்ல திட்டுவாங்க என்னைய. ஒரு விஜய் ஆம்பள பையன போய் புடிச்சிருக்கு விஜய் ரசிகன்னு எல்லாத்துக்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கிற, யார் கல்யாணம் பண்ணிக்குவா உன்னைய? அப்படி இப்படின்னு எங்க வீட்ல மிரட்டுவாங்க என்னைய. அப்புறம் இவர் பச்சை குத்தி இருக்கிறனால சரி நம்மளும் விஜய் ரசிகர் தானே, 2 பேத்துக்கும் செட் ஆகும். இல்ல எனக்கு என்ன புரியல. 2 பேருமே ஒரே ரசிகருங்கிறனால எனக்கு அவர் பிடிச்சு போச்சுங்க சார். நான் விஜய் ரசிகரா இருந்தானா விஜயோட எல்லா படமும் பிடிக்கும், ரைட், ஓகே. ஆனா அதை வச்சு எப்படி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு புரியலையே. இப்போ இது வரைக்கும் இந்த ஸ்டேஜ்ல ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க, மதத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேன்னு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஒரு ஹீரோ பிடிச்சிருக்கு அதனால கல்யாணம் பண்ணுன்னு புதுசாக இருக்கு சார். அவ்வளோ பிடிக்குங்க சார். எங்களுக்கு பொருத்தமே பார்க்க வேண்டாம், இந்த ஒரு பொருத்தம் இருந்தாலே போதுன்னு தாங்க சார் அவரு சொன்னார் என்கிட்ட. இல்லைம்மா, இப்போ சில பேர் கூட எனக்கு இந்த ஹீரோ பிடிக்கும், அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னு சொல்ல கூட சொல்லுவாங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த ஹீரோ பிடிக்கும், அந்த ஹீரோக்கு இவரை பிடிக்கும், இவருக்கு ஹீரோ பிடிக்கும், ஆனால் அவரை பிடிக்கும். ஆமாங்க சார், கண்டிப்பாங்க சார். அதாங்க சார் உண்மை. அதை சொல்லிட்டேங்க சார் இவர்கிட்ட. இவர் நம்பலிங்க சார். சொன்னோன்னே அட போங்க அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. கிளம்பி உடனே போயிட்டாருங்க. எங்கள் அண்ணனை கூட மீட் பண்ணல. அப்புறம் போனதுக்கு பின்னாடி ஒருவேளை நம்ம தப்பாக்கி இது அவசரப்பட்டு கேட்டோம் என்னமோ, ஒருவேளை அண்ணங்கிட்ட சொல்லி இது நைட் ஏதாவது அடிக்க வாங்க வைக்க போகிறாங்க, வீட்டில் சொல்லி பிரச்சனையாக போகுது, ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல வேலை செய்ய போகிறாங்க, நம்ம அவசரப்பட்டுமோன்னு சொல்லி யோசிச்சேங்க சார். அப்புறம் பார்த்தா ஒரு 2-3 நாளாக பேசவே இல்லைங்க, வரவும் இல்லை. நான் இவர் கண்ணிலே தட்டுப்படக்கூடாது, தட்டுப்பட்டோம்னா போச்சு மாட்டி விட்ருவாங்க வீட்லின்ட்டு நினச்சிட்டே இருந்தாங்க. அப்புறம் கரெக்டாக 2 பேருமே வந்துட்டாங்க. ஒட்டுக்க வந்தோன்னே நானே எனக்கு பயம் பிடிச்சிருச்சுங்க, இவர் ஏதாவது சொல்லிடுவாரான்னு. ஆமாம் என்ன கேட்டீங்க முந்தானேத்து, என்னை கட்டிக்கிறியான்னு கேட்டீங்க, எதனால அப்படி கேட்டீங்க? நானும் விஜய் ரசிகங்க. அப்படிங்களா? அப்படின்னா நான் உங்களை தானங்க கட்டுவேன் அப்படின்ட்டாருங்க இவர். இந்த இடத்துல அக்காவை நான் ஒரு பதிவு பண்ண விரும்புகிறேன். ஆக்சுவலாக ஹீரோவை கட்டிக்கணுங்கன்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அது ஹீரோவை கட்ட முடியாது, ஹீரோவை நேசிக்கிற அவரை எங்கள் மாப்பிள்ளையை கட்டிக்கிறேன்னு ஆசைப்பட்டதுனால நாங்களும் வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டோம். சரி, எல்லாம் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே விஜய்னா அவ்வளோ பிடிக்குங்க சார், அவ்வளோ விஜய் பைத்தியங்க சார் நாங்கள்லாம். குட் ஃபேமிலிமா, குட் ஃபேமிலி. இப்போ அது பச்சை குத்தலைங்க சார். விஜய் டெவலப் ஆகாததுக்கு முன்னாடியே நான் அந்த புகழுக்காக அந்த மாதிரி இருக்கும்போது குத்திட்டேன். அதெல்லாம் ஓகே தான். எனக்கு ஒன்றுனா, இப்போ சில பேர் வந்து எனக்கா என் பேரை பச்சை குத்திக்கிட்டாங்க, பார்க்கும்போது எனக்கா என் பேரே பச்சை குத்திருக்கானே, என் வாழ்க்கையை கொடுக்க மாட்டேன்னு கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேற ஒருத்தர் பேரை பார்த்துட்டு நான் வாழ்க்கையை கொடுக்குறேங்கிறது தான் எனக்கு புரிஞ்சுக்க முடியல. வேற அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்குங்க சார் விஜய் அண்ணாவை. அதனால வந்துதாங்க கொடுத்துருமா தயவு செஞ்சு. இல்லைங்க சார், எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்ததுங்க சார். நான் அதனால தான் ஒரு நாள் ஃபுல்லாக போயிட்டேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. மறுபடியும் ரிட்டர்ன் வந்தேங்க. சரி, உண்மையாலுமே தான் இந்த மாதிரி நடந்திருக்கா என்னன்னு கேட்கறதுக்காகவே அவங்க அண்ணன் கூட பேசி அப்புறம் எல்லாம் சமாதானப்படுத்தி இது பண்ணாங்க சார். ஆனால் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை பண்ணது. ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறமா நான் சூசைட்டெல்லாம் பண்ணிக்குவேன் அவர் இல்லைன்னா அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டவும், அப்புறம் சரி ஒரே பிள்ளை ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு கட்டி வச்சிட்டாங்க.